2014ஆம் ஆண்டு பெங்கிரிய மற்றும் பன்னள பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக குறிப்பிட்டு 61 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பணம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள கனியவள கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்தடி சில்வா கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அதன்போது 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டார். வழக்கு மே மாதம் 6ஆம் தேதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பில் ஆட்சேபனைகளை தெரிவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. ஓசல ஹேரத் என்பவர் குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னாகூட தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் 5 அடங்கிய புதிய நீதியரசர்கள் குழாம் பெயரிடப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கின் பிரதிவாதியாக வசந்த கரன்னாகூட பெயரிடப்பட்டுள்ளார். சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரியே அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். மனு எதிர்வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முகத்துவாரம் பகுதியில் பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் என கூறி போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட டிஸ்கோ எனப்படும் இனோகா என்பவரின் 5 கோடி ரூபாய் பெறுமதியான 2 சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு இந்த சொத்துக்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. இந்த சொத்துக்களை ஈட்டிய வெளியை தெரிவிக்க தவறியமையே இந்நடவடிக்கைக்கு காரணமாகும். ராகம கப்புவெவ பகுதியில் அமைந்துள்ள 3 கோடி ரூபாய் பெறுமதியான 50 பர்ச்சஸ் காணி மற்றும் ஹலந்துருவ பகுதியில் உள்ள 2 கோடி ரூபாய் பெறுமதியான வீடு என்பன இதில் உள்ளடக்கம்.